சார், சென்னை மெரினா கடற்கரையில போராட்டம் நடத்திய பாஜக இளைஞரணி நிர்வாகிகள் எல்லாரும் கைது செய்யப்பட்டிருக்கீங்க. என்ன ம். காரணத்துக்காக இந்த கைது நடந்தது சார்? இல்ல அதாவது நம்ம எதுக்கு இந்த விஷயம்ன்றது நமக்கு தெரியும். ப்ரொடெஸ்ட்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த ஏற்கனவே இந்த மாணவிக்கு நடந்த அநியாயத்தை நம்ம தட்டி கேட்கறதுக்கான ஒரு முயற்சி இது. ம். தொடர்ந்து நம்ம பாஜகவோட அனைத்து ஒவ்வொரு அணி பிரிவுகளும் இந்த போராட்டத்தில் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கோம். மகளிர் அணி முடிச்சாங்க, அதுக்கப்புறம் நாங்க இப்ப கையில் எடுத்திருக்கோம். ம். எங்களோட கோரிக்கை, எங்களோட கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். இப்போ அந்த விஷயத்துல ஒரு சார்ன்ற ஒரு நபர் உள்ள வராரு. இவரை வச்சுதான் இந்த பொண்ணை பயமுறுத்தி இவளை பாலியல் துன்புறத்துக்கு ஆள இருக்காங்க. அப்ப அது யாருன்ற கேள்விக்கு இது வரைக்கும் ஒரு விடை கிடைக்கவே இல்லை. சோ அதை திசை திருப்பதற்காக மீது எல்லா முயற்சி. இப்ப கவர்னருக்கு எதிர்த்து நடந்த போராட்டம் கூட பாத்தீங்கன்னா ஒரு திசை திருப்பு முயற்சி தான். ஏதாவது பண்ணி அட்டென்ஷன் டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு அரசியல் கட்சி ஒரு தலைவர்களாக எங்களுக்குன்னு ஒரு நீதி இருக்கு. அதை நாங்க திரும்பி மக்கள் கிட்ட எந்த இஷ்யூ போக்கஸ் பண்ணுன்றது காமிக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கு. அதனால அந்த அடிப்படையில் திரும்பி மக்களும் திருப்பி சிந்திக்க வேண்டும்ன்றதுக்காக இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கோம் நாங்க. இன்னைக்கு சட்டப்பேரவையில இந்த விவகாரம் குறித்து பேசின மு க ஸ்டாலின் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அவர் திமுக உறுப்பினர் அல்ல, ஞானசேகரன் திமுகவின் அனுதாபி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல தொடர்ந்து இப்போ இல்ல, இந்த கள்ளச்சாராயம் விஷயமா இருக்கட்டும், எல்லாம் ஏதாவது கொலை வழக்கு நடந்த விஷயமா இருக்கட்டும், கடைசியில நீங்க எல்லாம் எங்க போய் இங்க ஏதாவது சுட்டி தொடர்ந்து நீங்க தேடி பாத்தீங்கன்னா கடைசியில எப்படின்னா ஒரு திமுக தொண்டராதான் அவர் இருப்பாரு. தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சு போறதுக்கு முக்கியமான காரணம் திமுகவோட ஆட்சியாளர்கள் மட்டும் இல்லாம திமுக தொண்டர்களும் கூட தான். ஏன்னா அந்த கட்சியை பாத்தீங்கன்னா திராவிட இயக்கமே பாத்தீங்கன்னா அடிதடி கட்ட பஞ்சாயத்து இதுல ஊறி போன ஒரு இயக்கம். அது அவங்களோட கொள்கையா கூட அதுதான் இருக்கு. ஒரு கட்சியில ஒரு தொண்டரை இருக்காருன்னா அவருக்கு குறைஞ்சபட்சம் அவர் எதிர்பார்க்கறது ஒரு ரவுடியா இருந்தா கூட தான் அவங்க கட்சியில உறுப்பினராக இருக்க முடியும்ன்றதுதான். அவங்க கட்சியில ஒரு சட்டமே வச்சிருக்காங்க. மேபி அன் அன்அஃபிஷியல் திங். பட் அந்த கட்சியில நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் கேஸ் வச்சிருப்பாங்க, ஒரு அடி வச்சிருப்பாங்க, கட்ட பஞ்சாயத்து செய்யறவங்களா இருப்பாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு தொண்டர் படை வச்சுதான் கட்சியை நடத்திட்டு இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். முதலமைச்சர் அவர்கள் வேற என்ன சொல்ல முடியும்? இல்லாம எங்க கட்சிக்காரன் தான் அப்படி பண்ணிட்டா என்ன பண்ண முடியும் சொல்ல முடியாது. நம்ம இந்த கள்ளச்சாராய விஷயம் இருக்கட்டும், கஞ்சா விஷயம் இருக்கட்டும், எங்க கைதானாலும் நீங்க பாத்தீங்கன்னா சுட்டி பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா ஒரு திமுக கட்சிக்காரனா இருப்பான். இதுல எதுவும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா திமுக கட்சிக்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்க ஆட்சியில இருக்கோம், நாங்க வெட்டுவோம், குத்துவோம், கொல்லுவோம், கற்பழிப்போம், யாரும் என்ன கேள்வி கேட்க முடியாது, என்ன தாண்டி என்ன பண்ண முடியும்ன்ற அந்த திமிரில தான் இது பண்ண முடியும். தொடர்ந்து ஒரு பொண்ணை பாலியல் கொடுமை செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா எந்த தைரியத்துல செய்ய முடியும்? ஆட்சியாளர்கள் எங்க பின்னாடி இருக்க தைரியத்துல தானே. அந்த சார் இருக்காரு, அந்த சார் யாரு? ஒருவேளை திமுக ஒரு முக்கியமான தலைவரா இருப்பாரா, இல்ல ஒரு முக்கியமான ஒரு அமைச்சரா இருக்காரா, எம்எல்ஏ இருக்காங்க, யாரோ ஒருத்தங்க தான் இருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சாதாரண ஒரு பெண்ணை பயமுறுத்த முடியாதுல்ல. அதனால இந்த விஷயங்கள உண்மைக்கு வரணும்ன்றத எங்களோட ஆசை. இது அந்த சார் யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சட்டப்பேரவையில ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. உங்களிடம் ஆதாரம் இருந்தா கொடுங்கிற மாதிரியாக கேட்டிருக்காரு. இல்ல நான் திருப்பி கேட்கிறேன். அதாவது இந்த கழிவு இந்த புதுக்கோட்டையில ஒரு மாவட்டத்துல கழிவு குவாரி டேங்கர் கழுவுன விஷயம் நம்மளுக்கு தெரியும். அது நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? 1.5 வருஷம் மேல ஆச்சு. 3 வருஷம் ஆச்சு கரெக்டுங்களா? 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஒரு விஷயத்த சட்டசபையில பேசும்போது முதலமைச்சர் அவர்கள் என்ன பேசினாரு? நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குன்னா அதுக்கு நாங்க வேதனைப்படுறோம், கண்டிப்பாக சம்பந்தப்பட்ட நபர்களை 100 நாட்கள் எங்களுக்கு கைது செய்வோம் சொன்னாரா இல்லையா? எவ்வளவு 100 நாட்கள் போயிருச்சு? 3 வருஷம் கிட்ட ஆயிருச்சு. தீஸ் ஆர் ஆல் எம்டி வாய்ஸஸ். அவ்வளவுதான். நீங்க சும்மா போற போக்கில் எது வேணா சொல்லலாம். இப்போதைக்கு இந்த விஷயத்த மறக்கடிக்கணும், அதுக்கு திசை திருப்பதுக்கு ஒரு பக்கம் கவர்னர் எதிர்த்து போராட்டம், இன்னொரு சைட்ல இந்த மாதிரி ஒரு வாக்குறுதி. இந்த வாக்குறுதி வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? நான் திருப்பி கேட்கிறேன். இந்த புதுக்கோட்டை சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்துல ஒருத்தரை கைது செஞ்சிருக்காங்களா? ஒருத்தர்? அந்த மக்கள் இந்த 2020 தேர்தல வாக்கே அளிக்கல. அந்த ஊர் மக்கள் நாங்க வாக்களிக்க மாட்டோம்ட்டாங்க. அங்க ஜனநாயகமே இறந்திருக்கு இவங்களால. அப்ப எந்த அடிப்படையில் முதலமைச்சரை நம்ம நம்புறது? செல்வ பெருந்தகை இந்த விவகாரத்துல ஒரு முக்கியமான கேள்வி வச்சிருக்காரு. மத்திய தொலைத்தொடர்புத்துறை கண்ட்ரோல்ல தானே இருக்கு இந்த தொலைபேசி இதெல்லாம். மத்திய அரசு அறிவிக்கலாமே, அவர் யாருன்னு என்ன சொல்லாம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை இன்னைக்கு தெரிவிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, மத்திய அரசு எப்படிங்க செய்ய முடியும்? ஒரு சென்ட்ரல் பாடி சம்பந்தமே இல்லாம ஸ்டேட்ல இருக்க ஒரு விவகாரத்துல எப்படி உள்ள வர முடியும்? கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சரே கிடையாது. நீங்க நீங்க தனியா காவல்துறை அதிகாரிகள் வச்சிருக்கீங்க, நீங்க தான் விசாரிச்சு சொல்ல முடியும். இப்ப எஸ்ஐடிக்கு அமைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இங்க இருந்த கமிஷனர் என்ன சொன்னாரு? ஒரே ஒருத்தர் தான், சார் யாருமே இல்லைன்னு டக்குன்னு அவசர அவசரமா சொன்னார். அப்புறம் கோர்ட்ல ஒரு இஷ்யூ ஆகி அது எப்படி நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கரெக்டா நீங்க எப்படி பாஸ் பண்ண முடியும், அது எப்படி அந்த மாதிரி நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விட முடியும்னு சொல்லி அதுக்கப்புறம்
3 பெண்கள் ஐபிஎஸ் அதிகாரிகள் வச்சு எஸ்ஐடி அமைச்சிருக்காங்க. அது முன்னாடி வரைக்கும் அப்படி அவங்க வராம இருந்தா எப்படி திசை திருப்பி இருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஸோ இது எல்லாமே திசை திருப்பும் ஒரு முயற்சி தான். அது அவங்க என்ன சொன்னாலுமே திசை திருப்பும் முயற்சி தான். கண்டிப்பாக எப்படி புதுக்கோட்டை சம்பவத்துக்கு யாரும் கண்டுபிடிக்கலையோ, காவல்துறை அதிகாரிகளை நம்பி நம்ம வெயிட் பண்றோம் தான், கண்டிப்பா இதுவும் நடக்காதுன்றதான் என்னோட நம்பிக்கை. சென்னை அண்ணா நகர்ல சிறுமி 10 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட விவகாரத்துல அனைத்து மகளிர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் கைது செய்யப்பட்டிருக்கார். ஒரு முக்கியமான அதிமுக பிரமுகர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கார். எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, நான் திருப்பி அதான் சொல்றேன். கட்சிக்காரங்க யாரா இருந்தாலுமே, காவல்துறை அதிகாரிகள் யாரா இருந்தாலுமே, இந்த மாதிரி விவகாரத்துல யாரு அதுக்கு காரணமா இருந்தாலும் அவர்களை கட்சி பார்க்காம, அவங்க பொறுப்பு பார்க்காம அவங்களுக்கு கண்டிப்பா தண்டிக்க தான் செய்ய வேண்டும். இதை வச்சு நம்ம ஒரு கன்சென்சஸ் வர முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா ஒரு காவல்துறை அதிகாரிகள் காரணமா இருக்காருன்னா கண்டிப்பா நடவடிக்கை எடுத்து ஆகணும். ஆனா இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப ஒரு சம்பவத்துல ஒரு காவல்துறை அதிகாரி கைது செஞ்சிருக்காங்க. இப்ப காவல்துறை சார்ந்த நபர்கள்லாம் அதை மூடி மறைக்கணும்னு நினைச்சா எப்படி இருக்கும் நம்மளுக்கு? அது நியாயமான ஒரு விஷயமா இருக்குமா? இப்ப ஆனா இதுதான் நடந்துட்டு இருக்கு. திமுகல அந்த சார்ன்றது ஒரு முக்கியமான தலைவரா யாராவது இருப்பாங்கன்னு ஒரு சந்தேகம் வருது மக்கள் கிட்ட. அப்படி இல்லை, நீங்க கைது செஞ்சிருக்கணுமே. யாரோ ஒருத்தர் ஒரு பவர்ஃபுல் லீடரை காமிச்சுதான் நம்ம மிரட்டி இருக்கீங்க. அப்ப யாருன்ற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும்ல. நாங்க ஏன் கண்டுபிடிச்சு சொல்லணும்? நீங்க தானே இந்த மாநிலத்துல முதலமைச்சரா இருக்கீங்க, நீங்க தானே ஆட்சியாளர்களா இருக்கீங்க. அப்படி கண்டுபிடிக்க முடியாது. நீங்க ஆட்சியை நீங்க கலைச்சிட்டு போயிருங்க, நீங்க ராஜினாமா செஞ்சிருங்க. எங்க அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சரா உட்கார நாங்க கண்டுபிடிக்கிறோம். புதுக்கோட்டை சம்பவத்துக்கு நீங்க ராஜினாமா செஞ்சிருக்கணும். 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்துல நீங்க என்ன ஒருத்தர் கூட கண்டுபிடிக்கலாம், எப்படி அதை ஏத்துக்க முடியுமா? ஒரு விஷயமா இருக்குமா? நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.